வணக்கம் தலைமையிலே. ஆபரேஷன் நார்னியா. ஈரான் என்ற பிரம்மாண்டமான வலு சர்பத்தை, மிகப்பெரிய பாம்பை இஸ்ரேல் என்ற சிறிய சிங்கம், பால சிங்கம் அப்படிம்பாங்க, எப்படி பீறி போட்டது? போர்களை விரும்புகின்ற, அதன் யுக்திகளை அறிந்து கொள்ள விரும்புவதற்கு இந்த பதிவு ஒரு ஆர்வமான பதிவாக இருக்கும். அதே போல இராணுவ தளபதிகள், இராணுவ வீரர்கள் நிச்சயமா இந்த ஆபரேஷனை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எண்ணிக்கையில, பரப்பளவுல ஈரான் இஸ்ரேலை ஒப்பிட்டு பேசினா பிரம்மாண்டமான நாடு, பிரம்மாண்டமான இராணுவம், ஒப்பிட்டே பார்க்க முடியாது. அவ்வளோ பெரிய வல்லமை படைத்தது ஈரான். இஸ்லாமிய தேசங்கள்ல, அரபிய தேசங்கள்ல முதல் இடத்துல வரும் இராணுவ வலிமையில ஈரான். இதுல இன்னொரு அதிசயம் இருக்கு. போற போக்குல இஸ்ரேல் ஈரானை காலி பண்ணாங்க. அதாவது ஈரான் இவ்வளோ பிரம்மாண்டம் சொல்லி அது தனி முக்கியத்துவம்லாம் கொடுக்காம பல நாடுகளை அடிக்கும் போது சேர்ந்து இந்த ஈரானை அடிச்சு காலி பண்ணி காமிச்சாங்க. இன்று வரைக்கு இஸ்ரேலியர்களால், அரபிய இஸ்லாமியர்களால் நம்ப முடியாத போர் வரலாறு இது கேட்டா உங்களுக்குமே நம்ப முடியாது. நாளை வரும் காலத்துல இஸ்ரேலிய பிரதம மந்திரி பென்யமின் நெத்தன்யாகு மீண்டும் ஆட்சிக்கு வந்தார் என்றால் இந்த மாபெரும் வெற்றி, ஈரானுக்கு மீதான இஸ்ரேலின் வெற்றி தான் அதற்கு முழு காரணமாக அமையும். இந்த ஈரான் இஸ்ரேல் போற ஆபரேஷன் ரைசிங் லயன் அப்படின்னு தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இது 3 ஆபரேஷன் பண்ணாங்க. ஒன்று ஆபரேஷன் நார்னியா, இரண்டாவது ஆபரேஷன் ரைசிங் லயன், மூன்றாவது ஆபரேஷன் மிட் நைட் ஹேமர். இதுல ரைசிங் லயனையும் மிட் நைட் ஹேமரையும் ஏற்கனவே தெரியும். இந்த ஆபரேஷன் நார்னியாவை நேற்று இஸ்ரேலின் மொசாத் கசிய விட்டுருக்காங்க. எப்பவுமே மொசாத் ஒரு தாக்குதலை முடிச்ச உடனே சொல்ல மாட்டாங்க, சிறிது காலம் எடுத்து விலக்கி சொல்லுவாங்க, இது எப்படி நாங்கள் தாக்குதல் நடத்தி வெற்றி பெற்றோம் என்று. ஏன்னா இது ஒரு எச்சரிக்கையா பிற இஸ்லாமிய தேசங்களுக்கு இருக்க வேண்டும் இஸ்ரேல் மீது. அதனாலதான் இஸ்ரேல் மொசாத் இதை கசிய விடுவது. 50 வருட ஈரானின் உழைப்பு, கனவு, லட்சியம், பொருளாதார செலவுகள் 12 நாள்ல காலியா போச்சு. இதுல ஆபரேஷன் நார்னியா என்பது ஈரானின் பிரெயின் ட்ரஸ்டை அளித்த கதை. அதாவது பிரெயின் ட்ரஸ்ட் அப்படின்னா ஈரானின் நம்பிக்கையான மூளைகளை கொன்ற தாக்குதல் தான் ஆபரேஷன் நார்னியா. இஸ்ரேல் அரபிய இஸ்லாமிய தேசங்கள் அணுகுண்டு செய்வதை அவர்கள் விரும்புவதே இல்லை. ஏன்னா இஸ்ரேல் மிக சிறிய தேசம். சில அணுகுண்டுகளே இஸ்ரேலை இல்லாம எடுத்துரும். உலக வரைபடத்துல இஸ்ரேலை எடுத்துரும். அதனால இந்த இஸ்லாமிய அரபிய நாடுகள் அணுகுண்டுகள் செய்வதை இஸ்ரேல் ஒருபோதும் விரும்புவதில்லை. இந்த பாகிஸ்தானுக்குமே நீங்க எழுதி வைத்துக்குங்க, ஒரு நாள் இந்த பாகிஸ்தானின் அணுகுண்டுகள் நிச்சயமாக அழிக்கப்படும். பாகிஸ்தான் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படும். இஸ்ரேல் அதை நிச்சயமா செய்வாங்க. ஏற்கனவே 2 அணுகுண்டுகள் செய்ய இருந்த நாடுகளை, அந்த கட்டமைப்பை முற்றாக காலி பண்ணி காமிச்சாங்க இஸ்ரேல். ஒன்று சிரியால பண்ணி காமிச்சாங்க. இதெல்லாம் ஆபரேஷன் நார்னியா ரைசிங் லைனுக்கு முன்னால. சிரியால ஆபரேஷன் ஆர்ச்சிட் அப்படின்னு பேர் வச்சு இந்த சிரியாவில் இருந்த பிரம்மாண்டமான அணு கட்டமைப்பை தரை மட்டம் பண்ணி காமிச்சாங்க. இரண்டாவது ஈராக்ல பண்ணி காமிச்சாங்க, ஆபரேஷன் ஓப்ரா அதோட பேரு. ஈராக்குடைய கனவுகள், லட்சியங்கள், பொருளாதாரங்கள், அந்த அணு கட்டமைப்பை தரை மட்டம் ஆக்கி காமிச்சாங்க ஈராக்லையும் சிரியாலையும். இதுவுமே நம்ப முடியாம பார்க்கப்படுதா. இந்த தாக்குதல் நடக்கும்போது ஜூன் 2025 ஈரான் மீது போர் தொடுக்கப்பட்டது இஸ்ரேலால. அப்போ ஈரான் கிட்டத்தட்ட 70% அணுகுண்டுகளை செய்யும் காரியத்தில் எட்டி பிடிச்சிருந்தாங்க. அதே போல ஹைட்ரஜன் குண்டுகள், தெர்மோ நியூக்ளியர் பாம் அப்படிம்பாங்க. அணுகுண்டுகளை நியூக்ளியர் வெப்பன் அப்படிம்போம், ஹைட்ரஜன் குண்டுகளை தெர்மோ நியூக்ளியர் வெப்பன் அப்படிம்போம். தெர்மோ நியூக்ளியர் வெப்பன் ரொம்ப கொடூரமானது. ஹைட்ரஜன் குண்டு அணுகுண்டுகளை விட பல மடங்கு வீரியத்தோடு வெடிக்கக்கூடியது. அந்த காலகட்டத்தில் அணுகுண்டு செய்வதில் 70% வெற்றியோடு இருந்தாங்க. இந்த ஹைட்ரஜன் குண்டு செய்வதை ஆரம்ப கட்டத்தில் இருந்தாங்க ஈரான். அணுவை
பிளந்து அதன் சக்தி மூலமாக அணுகுண்டை வெடிக்க வச்சா அது அணுகுண்டுகள். அணுவை இணைத்து அதன் மூலம் கிடைக்கின்ற சக்தி மூலம் அணுகுண்டை வெடிக்க வச்சா அது தெர்மோ நியூக்ளியர் ஹைட்ரஜன் குண்டு அப்படிம்பாங்க. இந்த சிரியாவை அடித்த மாதிரி, ஈராக்கை அடித்தது மாதிரி அப்படிலாம் ஈரான் அடிக்க முடியாது. இஸ்லாமிய அரேபிய தேசங்களே வல்லமை மிகுந்த தேசம் ஈரான். ஈரானுடைய மக்கள் தொகை 9,28,596 பேர். அதே சமயத்தில் இஸ்ரேலுடைய மக்கள் தொகை வெறும் 70 லட்சம் யூதர்கள் தான். இஸ்ரேலுக்குள்ள 30 லட்சம் அரபியர்கள் வசிக்கிறாங்க. மொத்தம் 1 கோடி மக்கள் தொகை வரும் இஸ்ரேலில். அந்த 30 லட்சம் அரபியர்களில் 99% துரோகிகளாக இருப்பாங்க. இஸ்ரேலில் தான் வாழ்வாங்க, இஸ்ரேல் சாப்பாட்டை பாதுகாப்பை அனுபவிப்பாங்க, செல்வத்தில் வாழ்வாங்க. ஆனாலுமே எப்படா நேரம் கிடைக்கும் இந்த யூதர்களை நாமும் சேர்ந்து கொன்று குவிக்கலாம், ஏதாவது நமது படைகள் உள்ள வெற்றி பெற்று வந்துவிட்டால் அவர்களோடு இணைந்து துரோகிகளாக மாறி இந்த இஸ்ரேலிய குழந்தைகள் பெண்களை கொன்று குவிக்கலாம் என்றுதான் இஸ்ரேலுக்குள் வசிக்கும் 30 லட்சம் அரபியர்கள்ல 99% இருப்பாங்க. அதனால அந்த அரபியர்கள்ல இஸ்ரேலியர்கள் எடுத்துடலாம், துரோகிகள் தான் அவங்களை சொல்ல முடியும். அப்படி பார்க்கும்போது 9,28,00,000 ஈரான்ல மக்கள் தொகை, வெறும் 70 லட்சம் தான் இஸ்ரேல்ல மக்கள் தொகை. கிட்டத்தட்ட 13 மடங்கு பெரியது ஈரான். நிலப்பரப்பு எடுத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். 16,48,195 சதுர கிலோமீட்டர் ஈரான்ல இருக்கு. இஸ்ரேல் என்பது வெறும் 20,000 சதுர கிலோமீட்டர் தான். கிட்டத்தட்ட 150 மடங்கு ஈரான் பெரியது இஸ்ரேலை காட்டிலுமே. இராணுவ வலிமை நட்ட ரொம்ப பிரம்மாண்ட ஈரான். 10 லட்சம் தரை துருப்புகள் வைத்திருந்த நாடு, வைத்திருக்கும் நாடு இன்னைக்குமே ஈரான். அதே போல ஈரான் சொன்னா இந்த ஹிசபுல்லா, ஹமாஸ், ஹவுதி, இஸ்லாமிக் ஜிகாத் போன்ற பயங்கரவாத குழுக்கள் உடனடியாக சண்டையில் களத்தில் இறங்குவாங்க. ஈரானின் தரை துருப்புகளுக்கு ஆதரவாக 2000 டாங்குகள் ஈரான் வசம் இருக்கு. 600 பீரங்கி படை ஆர்ட்டிலரிம்பாங்க ஈரான் இருக்கு. ஆனால் ஈரானும் இஸ்ரேலும் எல்லைகள் கிடையாது, 2 தேசங்களும் எல்லையில் இல்லை. அதனால தரை துருப்புகள், டாங்குகள் பெரிய அளவில் முன்னேறி செல்ல முடியாது. ஈரானுடைய போர் விமானங்கள் அதிநவீனம் ஆனது கிடையாது, பழைய போர் விமானம் வச்சிருக்காங்க. இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு ரொம்ப நவீனமானது, உலகத்தில் நம்பர் 1. அதே போல இஸ்ரேலுடைய போர் விமானங்கள் உலகத்தில் நம்பர் 1. இஸ்ரேலில் போர் விமானிகள் உலகத்தில் நம்பர் 1 வருவாங்க. ஒருத்தங்க கமெண்ட்ல கேள்வி கேட்டாங்க, ஏன் ஈரான் ஏவுகணை மூலமாக தாக்குதல் நடத்துது, ஏன் இஸ்ரேல் போர் விமானம் மூலமாக ஈரான் மேல் தாக்குதல் நடத்துதுன்னா, ஈரான் ஏவுகணைகளில் பலமிக்க நாடு, இஸ்ரேல் போர் விமானங்களில் பலமிக்க நாடு. அதனால அப்படி தாக்கி கேட்டாங்க. இஸ்ரேல் ஏவுகணைகள் மிக பயங்கரமானவை, அவங்க அதை கையில் எடுக்கலை, இப்போ வரைக்கும் அவங்க ஈரானுக்கு எதிராக எடுக்கலை. இந்த எல்லைகள் கிடையாது என்பதனால ஈரான் இஸ்ரேலை தாக்குவதற்கு கையில் வைத்திருந்த ஆயுதங்கள் பலாஸ்டிக் மிசைல். மிசைல்லாம் ஏவுகணை, பலாஸ்டிக் அப்படிங்கும் போது நீண்ட தூரம் செல்லக்கூடிய ஏவுகணைகள். கிட்டத்தட்ட 3000 நீண்ட தூரம் செல்லக்கூடிய ஏவுகணைகள் இந்த சண்டை நடக்கும் சமயத்தில் ஈரான் வசம் இருந்தது. அதில் 2000 ஏவுகணைகள் நேராக இஸ்ரேலை தாக்கிறோம். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் 1800 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் வரும். இந்த 2000 கிலோமீட்டர் தாண்டி இஸ்ரேலை தாக்கக்கூடிய 2000 ஏவுகணையை ஈரான் அன்னைக்கு வச்சிருந்தாங்க. மொத்தம் 3000 பெரிய ஏவுகணை அவங்ககிட்ட இருந்தது. இந்த ஏவுகணைகளில் அதிகபட்சமாக 1500 கிலோ வெடி மருந்துடன் பிரம்மாண்டமாக தாக்கக்கூடியது. இந்த 1500 கிலோவை ஒரே வெடிகுண்டா அதில் வைத்து வெடிக்க வைக்கலாம். பல வெடிகுண்டா வைத்து மல்டி வார்ஹெட்மாக பல இடத்துல போட வைக்கலாம். இந்த தொழில்நுட்பம் எல்லாமே ஈரான் வசம் இருந்தது. பிரம்மாண்டமானது, எண்ணிக்கையில், மக்கள் தொகையில், இராணுவ வீரர்களில், எல்லை பரப்பளவில் ஒப்பிட முடியாத நாடு ஈரான். இஸ்ரேலிடம் வான் பாதுகாப்பு சாதனங்கள் மட்டும் இல்லாட்டி ஈரானில் உள்ள ஏவுகணைகள் மூலமாகவே இஸ்ரேலை 75% இல்லாமல் பண்ணிடலாம். அதே சமயத்தில் வான் பாதுகாப்பு சாதனங்கள் எவ்வளவு இருந்தாலும், எத்தனை நவீனமாக இருந்தாலும்
அணுகுண்டுகள் வரும்போது அது மிக ஆபத்து மிக்கது. ஏன்னா வான் பாதுகாப்பு சாதனங்கள் 95% வானிலையை எதிரிகளுடைய அச்சுறுத்தலை, ஏவுகணைகளை, போர் விமானங்களை அழித்துவிடும். 5% தவறி உள்ள வரும். அப்படி 5% வர ஏவுகணைகளை அணுகுண்டு இருந்தாலோ ஹைட்ரஜன் குண்டு இருந்தாலோ இஸ்ரேல் அழிக்கப்படும். அதனால தான் அவங்க அணுகுண்டு செய்வதற்கு முன்னாலேயே அடிக்கிறது போய். ஈரான் தொடக்க காலகட்டத்தில் இந்த இராணுவ ரீதியாக ஆயுதங்களை வாங்கி கொண்டது அமெரிக்காவில் முதல்ல. அதுக்கப்புறம் அவங்க ரஷ்யாவுடன் மாறி ரஷ்யாவின் நட்புறவோடு இருந்தாங்க. ஆனால் பின்னாட்களில் ரஷ்யாவிடமிருந்து சுயமாக ஆயுதங்கள் ஏவுகணைகள் செய்ய ஆரம்பிச்சாங்க. முதல்ல ரஷ்யா தான் அந்த டாங்குகள் T-72 ரஷ்யாவுடையது நவீனமானது ஈரானுக்கு கொடுத்தாங்க. அந்த டாங்குகளை பார்த்து கற்றுக்கொண்டு இன்னைக்கு ஈரானே சுயமாக டாங்க் செய்கிறாங்க. இன்னைக்கு ஈரான் டாங்க் படைகளில் 50% சுய தயாரிப்பை வச்சிருக்காங்க. அதே போல ஏவுகணைகள் முதல்ல கொடுத்தது ரஷ்யா, தொழில்நுட்பம் கொடுத்தது ரஷ்யா. அதை பார்த்து பழகி இன்றைக்கு சுயமாக ஏவுகணைகளை ஈரானே செய்கிறாங்க. உலகத்தில் கணிசமாக ஏவுகணைகளை வைத்திருக்கும் நாடு ஈரான். இந்த 2000 கிலோமீட்டர் இஸ்ரேலுக்கு வருது. ஆனால் கண்டங்களை தாண்டும் பலாஸ்டிக் இன்டர் கான்டினென்ட் ICBM ஈரான் செய்து வைத்திருக்கிறார்கள். 10,000-11,000 கிலோமீட்டர் தாண்டி ஈரானுடைய ஏவுகணைகள் தாக்கும்பாங்க. ஆனால் ஆரம்ப கட்ட தொழில்நுட்பம் ரஷ்யாவுடைய தான். அதே போல அணு கட்டமைப்புகள், மின்சாரத்தை எடுப்பது, அந்த அணு கட்டமைப்பை கட்டி கொடுத்தது இப்போலாம் ரஷ்யா தான் கட்டி கொடுத்தாங்க. அந்த அணு கட்டமைப்பு, அணு உலை இயங்குவதற்கு எரிபொருள் ஃபியூயல் பண்டல் அப்படிம்பாங்க. அதை ஆரம்ப காலகட்டத்தில் கொடுத்தது ரஷ்யா தான். ஆனால் இப்போ அது ரஷ்யாட்டிருந்து அதுலேயுமே விலகி அந்த எரிபொருளை நாங்களே உற்பத்தி செய்து கொள்வோம் அப்படிம்பாங்க சொன்னாங்க. என்ரிச்மெண்ட் பிளான்ட்டும்பாங்க. அதுதான் அந்த என்ரிச்மெண்ட் பிளான்ட்டுன்னு நமக்கு வரும். அந்த என்ரிச்மெண்ட் பிளான்ட்டுகளை நிறுவி யுரேனியத்தின் மூலமாக அணு உலை இயங்குவதற்கு தேவையான எரிபொருள் ஃபியூயல் பண்டல், கரும்பு கட்டு போல இருக்கும், அதை அவர்களே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த என்ரிச்மெண்ட் பிளான்ட்ல அணு உலைக்கு தேவையான எரிபொருளை உருவாக்கும் போது இன்னும் அதிகம் சுத்தப்படுத்தினா அணுகுண்டுக்கு தேவையான மூலப்பொருள் வந்துடும். இதுதான் இப்படி ரஷ்யாவிடம் கற்றுக்கொண்டு விட்டு ரஷ்யாவிடம் விலகி தாங்களே எல்லாம் செய்து கொள்வோம் என்ற நிலைக்கு ஈரான் வந்தாங்க. ஏன்னா ஈரான் செல்வ செழிப்புமிக்க நாடு, எண்ணெய் வளம், இயற்கை எரிவாயு அவங்ககிட்ட கொட்டி கிடக்குது. அதனால பண செலவுகள் பண்ணி அவங்க அதெல்லாம் செஞ்சாங்க. அதனால தான் இந்த தாக்குதலில் ரஷ்யா பெரிய அளவு எந்தவித எதிர்ப்பையுமே இஸ்ரேலுக்கு அவங்க பதிவு பண்ணல. ஈரானுடன் பெருசாக இணைந்து நிற்கவில்லை ரஷ்யா. ஏன்னா ரஷ்யாவை விட்டு கடைசியிலெல்லாம் விலகி போயிட்டாங்க. சரி, இந்த ஆப்ரேஷன் நார்னியா, நம்பிக்கையான மூளைகள், ஈரானின் நம்பிக்கையான மூளை எப்படி அளிக்கப்பட்டது? ட்ரம்ப் 2வது முறை ஆட்சிக்கு வந்த பிறகு ட்ரம்ப்பை சுற்றி இருக்கும், இன்னைக்கு ட்ரம்ப்பை சுற்றி இருக்க 15 பேர் யூதர்களாக இருப்பாங்க. அவருக்கு அறிவுரை கூட கூறுகின்ற 15 பேர் யூதர்கள், சக்தி வாய்ந்த யூதர்கள் இருப்பாங்க. 2 பேர் சொல்கிறேன், நிறைய பேர் இருக்காங்க. 2 பேர் பேரை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ட்ரம்ப்புடைய மருமகன் ஜாரெட் குஷ்னர் அப்படிம்பாங்க. அவர் பிறப்பால் யூதர், அதுவுமே ஒரு ஆர்த்தடாக்ஸ் பழமைவாத யூத குடும்பத்தில் பிறந்தவர் தான் ஜாரெட் குஷ்னர் மருமகன். இந்த ஜாரெட் குஷ்னரை கல்யாணம் பண்ணுவதற்கு முன்னாடியே ட்ரம்ப்புடைய மகள் இவான்கா ட்ரம்ப் யூத மதத்துக்கு தன்னை மாற்றிக்கொண்டார். இன்றைக்கு யூத பழக்க வழக்கங்கள் தான் இவான்கா ட்ரம்ப் செய்கிறார். கிறிஸ்துவ மதத்திலிருந்து விலகி யூத மதத்துக்கு மாறினார். கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமையை புனித நாளாக ஆசரிப்பார்கள். யூதர்கள் சனிக்கிழமை, சபாத், சனிக்கிழமைக்கு பேர், சனிக்கிழமையை புனித நாளாக ஆசரிப்பாங்க. இன்னைக்கு இவான்கா ட்ரம்ப் சனிக்கிழமையை தான் புனித நாளாக ஆசரித்து ஒரு யூதர், முழுமையான யூதராக, கடுமையான யூதராக தன்னை மாற்றிக்கொண்டு விட்டார் மருமகன் யூதர். ட்ரம்ப்புடைய இந்த ஆட்சியில் பெரிதும் சண்டையில் பேச்சுவார்த்தைக்கு போகின்ற நபர் ஸ்டீவ் விட்காப் அப்படிம்பாங்க. அவர் ஒரு பிறப்பால் யூதர். இப்படி முக்கியமான சக்திகள் எல்லாமே தன்னை சுற்றி யூதர்களாக தான் வைத்திருக்கிறார் ட்ரம்ப். இன்னைக்கு அவர் யூதராக இல்லாட்டியுமே இஸ்ரேலுக்கு அவரை போல ஒரு நெருங்கிய நண்பரான பிரதமர் இதுவரைக்கு வந்ததில்லை, இதுக்கு மேலே வரப்போறதில்லை என்றுதான் அவர் நடந்து கொண்டிருக்கார்.
இந்த இரண்டாம் முறை ஆட்சிக்கு வந்த பிறகு ட்ரம்பை சந்தித்த நெத்தன்யாகு ஒரு 4 அம்ச திட்டத்தை கொடுத்தார் ஈரானை தாக்குவதற்கு. முதல் அந்த ஈரானை முழுவதுமாக 100% இஸ்ரேலை போய் தாக்கி அழிப்பது. இரண்டாவது என்ன சொன்னார்னா, நாங்கள் தாக்கி அழிக்கிறோம், கொஞ்சம் நீங்கள் உதவிக்கு வாங்க அப்படின்னாரு. இது ரெண்டாவது. மூன்றாவது, பாதிக்கு பாதி இஸ்ரேலும் அமெரிக்காவும் பாதிக்கு பாதி எடுத்து ஈரானை அழிப்பது. நான்காவது, முழுக்க முழுக்க அமெரிக்காவே சென்று ஈரானை அழிப்பது. இந்த 4 திட்டத்தை கொடுத்தாரு. இதில் ரெண்டாவது திட்டம் தான் நடந்தது. ஒரு 90% தாக்குதல் இஸ்ரேல் நடத்தப்பட்டது, 10% அமெரிக்கா நடத்தப்பட்டது. ரெண்டாவது அவங்க டிக் பண்ணாங்க. இந்த ஈரானை தாக்கும் திட்டத்தை நெத்தன்யாகு ட்ரம்ப்ட கொடுத்தாரு. அதெல்லாம் படித்து பார்த்த ட்ரம்ப் கடைசியா ஒரு 60 நாள் ஈரானுக்கு நேரம் கொடுக்கலாம். நம்ம சொல்லலாம் செய்ய சொல்லி, நாம் சொல்லுவதை கேட்டுக்கொண்டால் ஈரானை விட்டுடலாம், 60 நாள் மட்டும் பொறுத்துருங்கன்னு சொல்லி ஈரானுக்கு 60 நாள் கால அவகாசம் கடைசியாக ட்ரம்ப் கொடுத்தார். அந்த 60 நாளில் பல முறை ட்ரம்ப் எச்சரித்தார். 60 நாள் முடிய போது, 50 நாள் ஆயிடுச்சு, 40 நாள் ஆயிடுச்சுன்னு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தார். அவனுக்கு தான் அதில் காதில் வாங்கிக்கல. அது என்ன சொன்னாங்கன்னா, ஈரானின் அணு கட்டமைப்புகள், உலகத்திற்கு சொல்லிய அணு கட்டமைப்புகள், சொல்லாத அணு கட்டமைப்புகள் எல்லாமே எங்களுக்கு தெரியும். எங்களுடைய அதிகாரிகள் முழுக்க சோதனையிடுவார்கள். ஒன்று, ஈரான்கிட்ட 400 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அணுகுண்டு செய்வதற்கு, அதில் 8 அணுகுண்டு செய்ய முடியும், தயாராக இருந்தது. அதை நாங்கள் சோதனையிடணும், அதை என்னன்னு சொல்லி பார்க்கணும். இதெல்லாம் தான் ட்ரம்ப்புடைய நிர்வாகம் கேட்டது. 60 நாள் கால அவகாசம் கொடுத்தும் ஈரான் அதை ஏற்றுக்கொள்ள. ஈரான் அது சட்டையே பண்ணல. அவங்க நினைச்சாங்க இவ்வளோ பெரிய தாக்குதல் நடக்கும் என்று அவங்க கற்பனையிலுமே எதிர்பார்க்கல. ஏன்னா அவங்க இராணுவ வலிமையை அவ்வளவா நம்பிட்டு இருந்தாங்க. இந்த 60 நாள் கால அவகாசம் ஜூன் 12ஆம் தேதி 2025 நள்ளிரவில் முடியும். இந்த 60 நாள் நடக்கும்போது இங்கே ரகசிய திட்டத்தை மொசாத் செஞ்சாங்க. என்ன மாதிரி அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்கன்னா, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு, நெத்தன்யாவுக்கும் ட்ரம்ப்புக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு, நெத்தன்யாகுவை ட்ரம்ப் மிகவும் மிரட்டி கொண்டிருக்கிறார், இனி இஸ்ரேலுக்கு உதவியாக அமெரிக்கா செயல்படாதுன்னு தொடர்ச்சியாக இதை போன்ற செய்திகளை கசிய விட்டு கொண்டே இருந்தாங்க பத்திரிகையில். ஈரானும் உலகமும் சேர்ந்து இதை நம்பியது. ஆமாம், அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை தான் அப்படின்னு ஈரானும் உலக நாடுகள் எல்லாமே நம்பினாங்க. இதில் இன்னொரு பெரிய அதிசயத்தை பண்ணாங்க. ஜூன் 12 அந்த 60 நாள் கால அவகாசம் முடியுது. ஜூன் 15, அதாவது 3 நாள் தள்ளி ஞாயிற்றுக்கிழமையில அடுத்த ஒரு பேச்சுவார்த்தை, அது ஒரு இறுதி பேச்சுவார்த்தை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் கத்தார், இந்த 3 பேரும் சேர்ந்து பேச போறாங்கன்னு சொல்லி அது ஒரு கசி விட்டாங்க. தகவலை ஒரு போரில் ஒரு பிரம்மாண்டமான நாடை வெற்றி பெறுவதற்கு இதை போல திட்டங்கள் ரொம்ப 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 முக்கியம். அப்போ ஈரான் என்ன பண்ணாங்கன்னா, 60 நாள் முடிஞ்சாலும் அடிக்க மாட்டாங்க. ஜூன் 12 முடியுது. 15ஆம் தேதி அடுத்த ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு, அப்போ நம்ம ஏதாவது பேசலாம்னு சொல்லி கற்பனையில் மிதந்து கொண்டிருக்க சமயத்தில் தான் முதல் தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியது. எப்பவுமே ப்ரீ எம்ப்டிவ் ஸ்ட்ரைக் அப்படிம்பாங்க. முதல் தாக்குதலை நடத்திடணும். முதல் தாக்குதல் நடத்திட்டா திரும்பவும் போய் நம்ம தாக்குதல் நடத்தலாம், அதுக்கடுத்தும் போய் தாக்குதல் நடத்தலாம். அதே சமயத்தில் முதல் தாக்குதல் எதிரி நம்ம மேலே நடத்திட்டாங்கன்னா, நம்ம மேலே பலத்த சேதம் ஏற்பட்டால் நம்மால் திருப்பி தாக்கவே முடியாது. அதனால முதல் தாக்குதலை நம்ம தான் எப்பவுமே நடத்தணும். இஸ்ரேல் இதை எப்படியுமே பண்ணுவாங்க. ஜூன் 12 நள்ளிரவில் இந்த கால அவகாசம், ட்ரம்ப் கொடுத்த கால அவகாசம் 60 நாள் அவகாசம் முடியுது. ஜூன் 13ஆம் தேதி அதிகாலை 3:21 பிரம்மாண்டமான தாக்குதல் ஈரான் மேல் இஸ்ரேலால் நடத்தப்பட்டுச்சு. யாருமே உலகமே கற்பனை செய்து கூட பார்த்துருக்க மாட்டாங்க ஈரானை போய் இஸ்ரேல் அடிப்பாங்கன்னு சொல்லி. முதல் அலை தாக்குதலில் 200 போர் விமானங்கள், பிரம்மாண்டமான சண்டை இது, 200 போர் விமானங்கள் ஈரானுக்குள் போய் தாக்குதல் நடத்தியது. 100 இலக்குகள், 100 டார்கெட் அப்படிம்பாங்க, 100 இலக்குகளை எடுத்துக்கிட்டாங்க. 330 குண்டுகள் போடப்பட்டது. அப்போ ஒரு இலக்குக்கு 3 அல்லது 4
குண்டுகளை போட்டாங்க. 100 இலக்குமே அவங்க நினைத்த இலக்குகள் எல்லாமே அழிக்கப்பட்டது. 200 போர் விமானங்கள் தாக்குதல் நடத்திட்டு அதிகாலை 3:21 தாக்குதல் நடத்திட்டு பத்திரமா இஸ்ரேலுக்குள்ள திரும்பி போனாங்க. இதுதான் முதல் அலை தாக்குதல். இதில் எங்கே ஆப்ரேஷன் நார்னியா வருது அப்படின்னா, இந்த அதிகாலை தாக்குதல் நடத்த முடிவு பண்ண பிறகு மொசாத் என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல ஈரானுடைய மூளைகளை, நம்பிக்கையான மூளைகள், பிரெயின்ஸ், அவங்கள முதல்ல கொண்டுடலாம். ஏன்னா நம்ம முதல்ல தாக்குதல் நடத்த போகிறோம். அதற்கு அடுத்த நாள் ஈரான் உஷாராயிருவாங்க. அப்போது இந்த ஈரானுடைய அணுகுண்டு விஞ்ஞானிகள், இராணுவ தளபதிகள் உஷாராய் ஒளிஞ்சுக்குவானுக்கு போய். அதனால் நம்ம முதல்ல இவனில் கொள்ளலாம், இந்த பிரெயின் முக்கியமான ஆட்களை கொள்ளலாம். ஏன்னா கட்டிடங்கள் அங்கேயே தான் இருக்கும். இந்த அணு கட்டமைப்புகள் மற்ற இவங்க இலக்கு வைக்கும் கட்டிடங்கள் எல்லாமே அங்கேயே தான் இருக்கும். அது நகரவே நகராது. ஆனால் இந்த ஆட்கள் நகர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முதல் இவர்களை கொன்று விடலாம்னு சொல்லி இந்த ஈரானுடைய அணுகுண்டு விஞ்ஞானிகள், அணுகுண்டு பொறியாளர்கள், அணுகுண்டு இயற்பியலாளர்கள் மற்றும் முப்படை தளபதிகள், இராணுவ தளபதிகள், இப்படி அவர்களை முதல் தாக்குதலை கொள்ளன்னு தான் ஆப்ரேஷன் நார்னியா. அதுக்கப்புறம் அந்த ஈரானை அழித்தது போலாமே ஆப்ரேஷன் ரைசிங் லைனில் வரும். ஈரான் இஸ்ரேலை ரொம்ப தப்பு கணக்காக போட்டாங்க. அநேக 100 ஈரானியர்களை இஸ்ரேலுக்கு வரவழைத்து அல்லது வேறு நாடுகளில் சந்தித்து இஸ்ரேலுடைய மொசாத் அவர்களுக்கு இராணுவ பயிற்சி, அதிநவீன ஆயுத பயிற்சிகளை கொடுத்து, நவீன ஆயுதங்கள், ஒட்டு கேட்கும் உபகரணங்களை கொடுத்து ஈரானுக்குள்ள அனுப்பியிருந்தாங்க. பல 10 ஆண்டுகளாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. மொசாத் இது தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த போருக்கு சற்று முன்னால் 100 ஈரானியர்களுக்கு பயிற்சி கொடுத்து, எல்லாவித பயிற்சி மொசாத் அவர்களை இஸ்ரேலுக்குள் வரவழைத்து, பிற நாடுகளுக்கு வரவழைத்து கொடுத்து ஈரானுக்குள் அனுப்பியிருந்தாங்க. ஒட்டு தகவலை கொடுக்க சொல்லி. ஈரான் இருக்க எல்லா தகவலும், எல்லா ரகசியமும் இஸ்ரேலுக்கு தெரியும். அது ஈரான் அந்த அளவுக்கு மொசாத் உளவாளிகள் ஊடுருவிப்பாங்க நம்பவே இல்லை. இந்த சண்டை முடிஞ்ச பிறகு 750 மொசாத் உளவாளிகள் என்று சொல்லி அவங்க கைது பண்ணாங்க. ஈரானில் 100 பேருக்கு மேலே மரண தண்டனை கொடுத்தாங்க. பிடிச்ச அன்னைக்கு 7 பேர்த்து தூக்கு போட்டாங்க. தொடர்ச்சியாக மரண தண்டனை போயிட்டே தான் இருக்கு. ஈரான் அதிகமாக மரண தண்டனை கொடுக்கும் நாடு, யாருமே ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் நூற்றுக்கணக்கான மொசாத் உளவாளிகள் அங்கே தான் இருந்தாங்க. ஈரானியர்கள் மற்றும் மொசாத்தின் ஆட்களும் யூதர்களுமே ஈரானுக்குள்ள ஊடுருவிருந்தாங்க. 100 விஞ்ஞானிகளுடைய பெயரை மொசாத்துக்கு கொடுத்தாங்க. தாக்குதல் நடத்துவதற்கு முன்னால் 100 பேர், இவங்க தான் அணுகுண்டுக்கு முக்கியமான விஞ்ஞானிகள் சொல்லி கொடுத்தாங்க. அதில் 12 பேரை, முதல் 12 பேர் இவர்கள் தான் இந்த அணுகுண்டை செய்ய போவது, இந்த யுரேனியத்தை சுத்தப்படுத்துவது எல்லாமே இவர்கள் தான் சொல்லி 12 பேர்த்த இறுதி செய்தாங்க மொசாத் தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி. இந்த ஆப்ரேஷன் நார்னியா தாக்குதல் ஆரம்பித்த பிறகு இவர்கள் குறிவைத்த 12 பேர்த்தையுமே கொண்டுட்டாங்க. இது எந்த நாடும் இதுக்கு முன்னால் இந்த போர் வரலாறுல ஒரே நாளில் 12 விஞ்ஞானிகள், அணுகுண்டு விஞ்ஞானிகள், 30 இராணுவ தளபதிகள், முப்படை தளபதி உட்பட 30 உயர்மட்ட தளபதியை கொண்டது இந்த போரில் தான். அந்த அளவுக்கு மொசாத் அவர்கள் இருக்கும் இடத்தை காட்டி கொடுத்தாங்க. அங்கிருந்த உளவாளிகள் அவங்க சொன்னது மிகச்சரி. கட்டிடம் அங்கேயே தான் இருக்கும், இந்த இயந்திரங்கள் அங்கேயே தான் இருக்கும், அதெல்லாம் அப்புறம் அடிக்கலாம், முதல்ல இவர்களை கொல்லலான்னு சொல்லி அந்த தாக்குதல் மிக பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது. முதல் கொல்லப்பட்ட அணுகுண்டு விஞ்ஞானி முகமது மெக்தி டெக்ரான்ஸே அப்படிம்பாங்க. இவன் தான் நம்பர் 1 ஈரானில் அணுகுண்டு தயாரிக்கும் பணிகளில் நம்பர் 1 ஆள். அவரோட குடியிருப்பு விஞ்ஞானிகள் குடியிருக்கும் பாதுகாப்பு மிக்க குடியிருப்பு. அதில் 6வது தளத்தில் குடியிருந்தார். சரியாக அவருடைய அறைக்குள்ள மட்டும் போர் விமானம் மூலமாக ஏவுகணை அனுப்புனாங்க. மனைவியோடு சேர்ந்து கொல்லப்பட்டார். 2வது அதற்கடுத்து கொல்லப்பட்ட விஞ்ஞானி ஃபெரிடவுன் ஹப்பாசி அப்படிம்பாங்க. இவர் 2வது இடத்துல வருகின்ற நபர் இந்த அணுகுண்டு தயாரிப்பதில். இவரையுமே கொன்னாங்க. இப்படி 12 பேரையுமே வரிசையாக அணுகுண்டு விஞ்ஞானிகளை முதல்ல கொன்னாங்க. இதில் 12வது கொல்லப்பட்ட நபருடைய கதை ரொம்ப பரிதாபமாக இருக்கும்.
12வது கொல்லப்பட்ட நபர் அகமது ரிசா ஜுல்ஃபகாரி. இந்த நபர் அணுகுண்டு செய்வதில் மிக விற்பனர். இவர் 12வது டார்கெட். முதல் நாள் தாக்குதல் நடத்தும் போது இவரோட வீட்டுக்குள்ளேயுமே போர் விமானம் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. அந்த ஆள் தப்பித்து அவருடைய 17 வயது மகன் கொல்லப்பட்டான். அந்த 17 வயது மகன் இறுதி சடங்குல கூட கலந்துக்க முடியாம ரொம்ப பயந்து இந்த அணுகுண்டு விஞ்ஞானி தப்பிச்சோடிட்டான். இந்த தாக்குதலில் 12 பேர்த்த கொல்ல போது கூட இருந்த குடும்ப உறுப்பினர்கள் 70 பேர் கொல்லப்பட்டாங்க. மனைவி, குழந்தைகள், 2 மாத கை குழந்தை இதில் அடக்கம். எப்போதுமே கிராஸ் ஃபயர் சண்டை நடக்கும்போது தவிர்க்க இயலாத ஒன்று. முக்கியமானவனை குறி வைக்கும் போது கூட யார் இருக்காங்க பார்க்கவே கூடாது. 70 குடும்ப உறுப்பினர்கள், 2 வயது 2 மாத கை குழந்தை உட்பட கொல்லப்பட்டாங்க. ஓகே, இந்த 12வது நபர் அகமது ரெசா தப்பிச்சோடிட்டான். இந்த சண்டை நிறுத்தம் 12 நாள் கழிச்சு வந்துச்சு. 12வது நாள் போர் நிறுத்தம் வந்துருச்சு. அப்போ இவன் என்ன பண்ணானா, சரி போர் நிறுத்தம் வந்து விட்டது, இனியும் தன்னை கொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு 12வது நாள் அவனுடைய மகன், கொல்லப்பட்ட மகனுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு, அப்பதான் வரான். அஞ்சலி செலுத்துவதற்கு வரும்போது குடும்ப உறுப்பினர் 20 பேர் இருக்கும்போதே 20 பேரோட சேர்த்து இவனையும் கொண்டாங்க. 12வது நாள் எடுத்துக்கொண்ட தீர்மானத்தில் 12 பேர் கொல்லுங்கிற தீர்மானத்தில் கடுகளவும் பின்வாங்கல. இந்த ஆபரேஷன் நார்னியால 12 நம்பர் 1 விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டாங்க. முப்படை தளபதி உட்பட 30 பேர் கொல்லப்பட்டாங்க. 100க்கு மேற்பட்ட உப தளபதிகள், இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டாங்க. போர் வரலாறுல இந்த அளவுக்கு முக்கியமானவர்களை கொன்றது உலக சண்டை வரலாறு இதுதான் முதல் தடவை. இந்த ஆபரேஷன் நார்னியா மொசாத்தை முழுக்க வெற்றி காரணம். இதை முடிச்ச பிறகுதான் ஆபரேஷன் ரைசிங் லயன் தொடர்ச்சி அந்த 12 நாள் நடத்தினாங்க. அதில் தான் ஈரானுடைய அணு கட்டமைப்புகள், அணுகுண்டுகளை செய்து கொண்டிருந்த இடங்கள், நட்டான்ஸ் மற்றும் ஃபோர்டோ, இஸ்பஹான் போன்ற முக்கியமான இடங்களை தரைமட்டம் செய்தாங்க. 50% ஏவுகணைகளை இஸ்ரேல் அழிச்சாங்க. 50% ஏவுகணைகளை, ஏவும் தளங்களை அழிச்சு காமிச்சாங்க. 90% வான் பாதுகாப்புகளை இஸ்ரேல் அழிச்சு காமிச்சாங்க. எண்ணற்ற இராணுவ வீரர்களை இதில் கொன்று காமிச்சாங்க. இது இந்த 12 நாளில் நடந்தது. இந்த ஜூன் 13 இந்த சண்டை ஆரம்பிச்சது. இதில் ஜூன் 22ஆம் தேதி அமெரிக்கா கடைசியாக இதில் கலந்துக்கிட்டாங்க. அமெரிக்கா கலந்து கொண்டு தான் ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர்ங்கிற பேரில் அமெரிக்காவுடைய விமானப்படையும் கப்பற்படையும் சேர்ந்து இதில் தாக்குதல் நடத்தினாங்க. அமெரிக்காவுடைய புகழ்பெற்ற B2 போர் விமானம், ஒரு ராட்சசத்தனமானது, 7 போர் விமானத்தை கொண்டு 14 GBU 57/B MOP அப்படிம்பாங்க. இன்றைக்கு பங்கரை, அதாவது சுரங்கங்களை, பாதாளங்களை உடைத்து கொண்டு தாக்குதல் நடத்தும் குண்டுகளில் முதல் இடத்துல இருப்பது இந்த GBU தான். இந்த குண்டை 14 குண்டை கொண்டு ஏற்கனவே இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய இடங்கள்ல, இந்த நட்டான்ஸ், ஃபோர்டோ, இஸ்பஹான்ல அந்த GBU குண்டுகள் 14 குண்டுகளை போட்டு தரை மட்டம் பண்ணி காமிச்சாங்க அமெரிக்கா. அதுக்கப்புறம் டோமஹாக் ஏவுகணை வைப்பாங்க, அந்த கப்பல்ல இருந்து வரும், அதை அனுப்பி சரமரியான தாக்குதல் கொடுத்தாங்க. அமெரிக்காவுடைய அதிநவீனம் போர் விமானம் F-35, F-22 கொண்டு கணிசமான தாக்குதல் நடத்தி காமிச்சாங்க. கடைசி நாளில் அமெரிக்கா ஜூன் 22 கலந்துக்கிட்டாங்க. ஜூன் 24ஆம் தேதி இந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துச்சு. ஜூன் 13 நள்ளிரவில் ஆரம்பிச்சாங்க. அது ஆபரேஷன் நார்னியா, இந்த பிரெயின் ட்ரஸ்ட், மூளைகளை கொன்றது. இது நேற்று தான் இஸ்ரேலுடைய மொசாத் இதை விளக்கி சொன்னாங்க. அதற்கடுத்து நடந்ததுதான் ஆபரேஷன் ரைசிங் லயன். இஸ்ரேல் ராணுவம் இந்த கட்டமைப்புகளை, கட்டிடங்களை, இயந்திரங்களை நொறுக்கி காமிச்சது. முடிவுக்கு இது கொண்டு வந்தது அமெரிக்காவுடைய ஆபரேஷன் மிட் நைட் ஹேமர். அதன் மூலமாக பிரம்மாண்ட தாக்குதல் நடத்தி முடிவு கொண்டு வந்தாங்க. இப்பொழுதுமே அன்றைக்கு கசியை விடுவது போலதான் தகவலை இன்றைக்கும் கசியை விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த காசா பிரச்சனையில் இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரம்ப்புக்கும் நெத்தன்யாவுக்கும் பிரச்சனை, இஸ்ரேலை கைவிட்டு விடப் போகிறார் ட்ரம்ப், இஸ்ரேலை அவர் இனிமேல் அவர் ஆதரிக்க மாட்டார்னா விஷயங்களை கசி விட்டே இருக்காங்க. ஆனால்
காசா தொடர்ச்சியான தாக்குதலுக்கு உள்ளாக்கி கொண்டே இருக்கு. இன்னைக்குமே காசாவில் 50% நிலப்பரப்பு இஸ்ரேல் வச்சிருக்காங்க. அது இனிமேல் இஸ்ரேல்ட்டாங்க. அவர்களுடைய இந்த சண்டை ஆரம்பித்த முதல் குறிக்கோள் அனைத்து பிணை கைதிகளும் மீட்போம் அப்படின்னாங்க. அனைத்து பிணை கைதிகள் அனைவருமே சடலங்கள் உயிரோடு இருக்கவங்கள மீட்டுட்டாங்க. சொல்லப்போனால் ஒரே ஒரு சடலத்தை தவிர எல்லாமே மீட்டுட்டாங்க. அதே சமயத்தில் நேற்று இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கிதியோன் சார் என்ன அறிவிப்பு கொடுத்தாருன்னா, ஒரு பயங்கரவாத தேசம் பக்கத்தில் நாங்கள் வாழ முடியாது, நிச்சயமாக பாலஸ்தீனம் பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. ஆனால் பத்திரிகைகளில் ட்ரம்ப் நெத்தன்யாகு மேலே கோபமாக இருக்காரு, இஸ்ரேலை கைவிடப் போகிறார் என்று கசியை விட்டுட்டு தொடர்ச்சியாக இஸ்ரேல் தான் விரும்பியதை ஈரானில் சாதித்தது போல காசாலையும் சாதிச்சுட்டு இருக்கு. உலகம் அதை பற்றி பார்க்காம ட்ரம்ப்புக்கும் நெத்தன்யாகு சண்டைங்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், இஸ்ரேலுக்கு தலைநகர் ஜெருசலேம் தான் என்று உலகத்தில் முதல் அறிவித்த தலைவர் ட்ரம்ப் தான். இஸ்ரேல் அறிவிச்சிருந்தாங்க, உலகத்தில் 195 நாடுகளும் அதில் ஆதரிக்கல. ஆனால் முதல்ல அதை ஆதரித்து அமெரிக்க தூதரகத்தை ஜெருசலேமுக்கு மாற்றிய தலைவர் ட்ரம்ப் தான். இன்னைக்கு அவருடைய மகன் முக்கியமான பேச்சுவார்த்தை நடப்பவர் எல்லாருமே யூதர்கள் தான். அவரை சுற்றி 15 ஆலோசகர்களும் யூதர்கள் தான். அதனால ட்ரம்ப் அவங்களை கைவிடுறாங்கலாம் வெளியே சொல்வது. ட்ரம்ப்பை போல ஒரு இஸ்ரேலுக்கு நேசிக்கும் தலைவர் இல்லை. இந்த ஆப்ரேஷன் நார்னியா பார்த்த பிறகு எனக்கே வியப்பா இருந்தது. ட்ரம்ப்புடைய இவ்வளோ பெரிய உதவி, அதில் பின்னுள்ள தந்திரங்கள். இந்த தந்திரங்கள் மூலமாக தான் நம்ம ஒரு சண்டையில் வெல்ல முடியும். அதாவது இந்த தந்திரம் ரொம்ப முக்கியமானது. இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவாங்கன்னு சொல்லி ஈரான் எதிர்பார்க்கவே இல்லை. இது முதல் தந்திரம். இரண்டாவது முதல் தாக்குதலை அவ்வளோ பிரம்மாண்டமான நாடு மேலே நடத்துவாங்கன்னு சொல்லி ஈரான் எதிர்பார்க்கலாம். இது இரண்டாவது தந்திரம். முக்கியமானது மூளைகளை கொன்றது இந்த போரில். இப்போ ஈரான் எல்லாமே இருக்கு, அதை செய்யக்கூடிய ஆயுதங்கள், செய்யக்கூடிய ஆட்கள் இல்லை, எல்லாத்தையுமே கொண்டுட்டாங்க. இது எல்லாமே போரில் வருகின்ற தந்திரங்களாக பார்க்கப்படுகிறது. போரில் தந்திரங்கள் மிக அவசியம். உண்மையாக இஸ்ரேல் தேசத்தை பார்த்து நிறைய நம்ம கற்றுக்கலாம். நிச்சயமாக சண்டைகள், இஸ்ரேலுடைய போர் வரலாறு படிக்கும்போது பெரிய போர்களில் நிச்சயமாக நாம் வெற்றி பெற உதவும். அதே போல இந்த சண்டை நடக்கின்ற சமயத்தில் ட்ரம்ப் மூலமாக அமெரிக்க நிர்வாகம் ஈரானுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க. அது யாருக்குமே தெரியாது. கத்தார் மூலமாக எச்சரிக்கை கொடுத்தாங்க. இஸ்ரேலும் நீங்களும் சண்டை போறீங்க சரிதான், இஸ்ரேல் பக்கத்தில் சேதம் அதிகமாக ஏற்படும் என்றால் அமெரிக்கா சண்டையில் களத்தில் இறங்கும், நிச்சயமாக எங்கள் துருப்புகள் வருவாங்கன்னு சொல்லி ஒரு கடுமையான எச்சரிக்கையை கத்தார் மூலமாக ஈரானுக்கு கொடுத்துருந்தாங்க. ஈரான் அதனால பயந்து தான் சண்டை போட்டாங்க. மிகப்பெரிய தாக்குதலாம் பண்ணால் அமெரிக்கா வரும். இந்த ஈரானை சுற்றி போர் விமானங்கள், போர் கப்பல்கள் அமெரிக்காவுக்கு உண்டு. கத்தாரில் அமெரிக்காவுடைய மிகப்பெரிய இராணுவ தளம் உண்டு. அதனால் ஈரானை என்னன்னு பார்த்துருவாங்க அமெரிக்கா. இதில் பயந்து தான் ஈரான் சண்டை போட்டாங்க. இன்னைக்கு ஈரான் திரும்ப அந்த அணுகுண்டு செய்யும் ஆசையில் நட்டான்ஸுக்கு தெற்கே, அழிக்கப்பட்ட நட்டான்ஸுக்கு தெற்கே பிக்காக்ஸ் என்ற மலைப்பகுதியில் திரும்ப சுரங்கங்கள் தோண்டி அணுகுண்டுகளை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே போல் ஏவுகணைகளை இப்போ சீனாட்டு அதிகமாக வாங்குறாங்க. ரஷ்யா நமக்கு உதவவில்லை என்று ஈரான் சீனாட்டுக்கு அதிகமாக ஏவுகணை வாங்கிட்டு இருக்காங்க. இத்தனையுமே இஸ்ரேலுடைய மொசாத் பார்த்து கொண்டு தான் இருக்கு. பிக்காக்ஸ் மலைப்பகுதியும் பார்க்குறாங்க, உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க, ஏவுகணைகளையும் பார்த்துட்டு இருக்காங்க. 70% திரும்ப அந்த அணுகுண்டு கட்டமைப்பு வளர்ச்சி பெறும்போது இதே போல மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும். இந்த ஈரான் என்ற வலு சர்பத்தின் மீது இந்த இஸ்ரேல் என்ற பாலசிங்கம் சண்டை மேற்கொண்டு ஈரானை பீறி போடும். நன்றிகள்.